ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கில் விக்டோகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா அசாடிராக்டன் அப்படின்ற ஒரு மூலப்பொருளை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு அதர் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னாக்கில் சார் உறிஞ்சக்கூடிய பூச்சி, கேட்ரிபில்லர்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் வைரஸ் தாக்குதல் வந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கும் இந்த விக்டோகான்ன்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்குது. ஸோ இது ஸ்டாண்ட்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தெரியாது. ஏன்னா நீங்கள் கெமிக்கலை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு தான். அதை அடிக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரே மேன்லேருந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய விவசாயிகளை அதாவது காய்கறி பயன்படுத்தக்கூடிய கன்சூமர்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் சரி, நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதில் கெமிக்கல் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவுமே ரிசல்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். சேம் காஸ்ட்டு தான். அதை விட கம்பேர் பண்ணக்குள்ள இன்னும் சொல்லப்போனால் காஸ்ட் வைஸாக உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் மருந்து அடிச்சிங்க, கெமிக்கல் மருந்து அடித்தாக்கில் 1 வீக் கழித்து தான் அந்த காயை நம்ம பறிக்கணும். பட் அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் காய் பார்த்திங்கன்னா உடனடியாக பறிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் சர்டிஃபைடு ப்ராடக்டாக தான் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெனிஃபிஷியல் இன்செக்ட்னு நம்ம சொல்லுவோம். நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ தேனீக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான்லாம் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எது நல்ல ரிசல்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சேம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செடி சேஃபாக இருக்கணும். எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கும் பாதிப்பு இல்லாமல், ஒரு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஜூன் 5 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்வாரன்மெண்டல் டே. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் விவசாயம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் எந்த இடத்துல கெமிக்கல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல குறைந்த டோஸில் நீங்கள் கொடுங்க. ரெட் கலர் டேக் அந்த நீங்கள் மருந்து வாங்குற போது சிகப்பு கலர் பார்த்தீங்கன்னா பாய்சன், அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கெமிக்கல் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணாதீங்க. சாப்பிடக்கூடிய பொருள்களுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ளவர் பூ வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அடிக்கலாம். பட் அதை அடிச்சிங்கனாலுமே நான் சொன்ன மாதிரி என்வாரன்மெண்டல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த தோட்டத்தை சுற்றி எந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய பூச்சியும் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த மண் பாதிக்கப்படும். அதை நம்ம சுவாசிக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ரெட் கலர் டேக் இருக்கக்கூடிய கெமிக்கலை தயவு செஞ்சு எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். அந்த பொருட்களை நாம்ளும் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய கன்சியூமரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா வகையான புழுக்களையும், கேட்டர்பில்லர் புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஏபிட்ஸு, த்ரெப்ஸு, ஸ்பைடர் மைட்ஸு, ஒயிட் ஃப்ளைஸு, மீலி பக்கு, ஸோ இந்த மாதிரியான பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கில், நம்ம இந்த மாதிரி சக்கிங் பெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சானாக்கில் வைரஸ் தாக்குதல் வராது. ஸோ சக்கிங் பெஸ்ட் மூலிமா தான் ஒரு வைரஸ் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த வைரஸ் தாக்குதலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது இந்த சக்கிங் பெஸ்ட் தான். எக்ஸாம்பிள் ஒயிட் ஃப்ளையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏபிட்ஸாக இருக்கட்டும், த்ரெப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும் அந்த வைரஸ் தாக்குதலை. ஸோ அதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. வைரஸ் தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த சக்கிங் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம
என்னென்ன மாதிரியான வைரஸ் தாக்குதல்ல இருந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்காக செடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோ மொசைக் வைரஸு, லீஃப் கர்ல் வைரஸு, எல்லோ லீஃப் கர்ல் வைரஸு, ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸு, ஐரிஷ் எல்லோ ஸ்பாட் வைரஸ். ஸோ இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். 2 டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச ஒரு 30 நாளில் ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறீங்கனால, அடுத்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா 45வது நாள் ஒரு ஸ்ப்ரே கம்பல்சரி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் வந்து சேர்க்காம கொடுத்தீங்கனாக்கில் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கிராப்பினுடைய அது பாதிப்பை பொறுத்து ஒரு 10 ml ஒரு ஒரு அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கில் உங்களுக்கு சின்ன கிராப் இருக்காந்தாக்கில் 5 to 7 ml வரைக்கும் நீங்கள் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம இப்போ நிறைய இப்போ ஒரு 250 லிட்டர் 300 லிட்டர் பிடிக்குதுனாக்கில் அப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராப்னுடைய ஏஜி இதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டோசேஜ் வந்து முன்ன பின்ன ஒரு 3 ml 2 ml வந்து குறையும். ஸோ இது வந்து பெரிய அளவுகளுக்கு உங்களுக்கு கெமிக்கல் மாதிரி 2 ml 3 ml சேர்த்துட்டாக்கில் கிராப் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றது ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அப் டு 10 ml வரைக்கும் நீங்கள் போகலாம். ஒரு லிட்டருக்கு 10 ml வரைக்கும் நீங்கள் போகலாம் டோசேஜ். சரிங்களா? அது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து மெயினாக வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே இங்க்கு தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இலைவழியே கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே வந்து ஃபெர்டிகேஷன் அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இது வந்து இல்லை. இலைவழியாக கொடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பயிர்களுக்குமே வந்து பயன்படுத்தலாம். ஃப்ளவர் கிராப்பாக இருக்கட்டும், வெஜிடபிள் கிராப்பாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரூட் கிராப்பாக இருக்கட்டும், ஆர்னமெண்டல் கிராப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.